Hi students, we will talk 12th standard maths exercise 1.4 first chapter. So Cramer's rule okay, Cramer's rule, what is the formula? That is, usually we know that the matrix A and the coefficient matrix delta coefficient matrix delta but a coefficient matrix delta A na அது வேறு matrix ஆனா delta na அது வேறு determinant. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் புரியுதா? A இவன் A மிஸ் இப்போ ஏன்னு எழுதுறோம்னா அது ஏன்னா அது மேட்ரிக்ஸ் சிம்பிள் போடணும் டெஃபினட்டாக. டெல்டானா இட் இஸ் நாட் அ மேட்ரிக்ஸ். டெல்டானா இது டிட்டர்மினண்ட்டாக எழுதணும். அந்த ஏவையே டிட்டர்மினண்ட்டாக எழுதணும். என்னென்ன A11 A12 A13 A21 A22 A23 A31 A32 A33 அந்த A மேட்ரிக்ஸை டிட்டர்மினண்ட்டாக எழுதுனா அது பேர் டெல்டா. இப்போ இதில் இன்னொன்று நமக்கு இன்வால்வ் ஆகிருக்கும். என்னது B1 B2 B3 தட் இஸ் அ கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ்னு ரைட் சைடு இருக்கும். ஞாபகம் இருக்கா? அதை இப்போ ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். டெல்டா 1 அதர்வைஸ் டெல் எக்ஸ்னு சொன்னாலும் கரெக்ட். சஃபிக்ஸில் எக்ஸ் எழுதுவாங்க. சப்போஸ் ஒன் வேர்டில் கேட்டால் முடிக்கக்கூடாது. ஸோ எக்ஸ்னா எக்ஸ் கோலம், இதுதான் எக்ஸ் கோலம் அப்படி சொன்னாலும் கரெக்டு. ஃபஸ்ட்டு கோலம் அப்படி சொன்னாலும் கரெக்ட். அதனால தான் 1 போடுறாங்க. அந்த இடத்துல இந்த கான்ஸ்டண்ட்டாக ரீப்ளேஸ் பண்ணணும். தட்ஸ் ஆல். ஸோ இதை எடுத்துகிட்டு இதை ரிமூவ் பண்ணிவிட்டு we are applying B1, B2, B3. Remaining write as it is. Okay. So this is your delta 1. This delta 1. In the same way delta 2 நாலும் delta y நாலும் ஒண்ணுதான். Y னா என்ன meaning? Number 2 y column. இதுதான் y column. Y column சொல்லலாம் இல்லை number 2 second column னு சொல்லலாம். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கான்ஸ்டன்ட் அங்கே ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு அப்படியே தான் இருக்கும். A11 A21 A31 செகண்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு B1 B2 B3 போடுவோம். தேர்ட் ரைட் ஆஸ் இட் இஸ் A13 A23 A33. ஸோ நெக்ஸ்ட்டு டெல்டா 3னா தட் இஸ் தேர்ட் காலம் அதர்வைஸ் இசட் காலம் சொல்லலாம். இசட்னா தேர்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணும். தேர்டுக்கு பதிலாக ஜஸ்ட் ரீப்ளேஸ் யுவர் கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணோம்னா தட் இஸ் ஃபஸ்ட்டு காலம் அப்படியே தான் இருக்க போகுது. A11 A21 A31 A12 22 32 இந்த காலம் ரிமூவ் பண்ணிட்டு B1 B2 B3. இது ரொம்ப ஈஸி மேட்ரிக்ஸ் மெத்தடை விட. ரீசன் என்னென்னா வெறும் டிட்டர்மினன்ட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டலாக டெல்டா கண்டுபிடிக்கணும். டெல்டா 1 டெல்டா 2 டெல்டா 3 4 டிட்டர்மினன்ட் வேல்யூஸ் மட்டும் கண்டுபிடிச்சா Cramer's rule over. What is the Cramer's rule formula? Cramer's rule is very easiest one. So compared to matrix method நிறைய வேலை இருக்குது. டிட்டர்மினன்ட் போடணும், adjoint AIJ போடணும், adjoint A போடணும், A inverse போடணும், அப்புறம் ப்ராடக்ட்டுக்கு வரணும். ஸோ இவ்வளோ இருக்குது. இதில் ரொம்ப ஈஸி தான். டிட்டர்மினன்ட் கேல்குலேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். பட் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும் 4 இதுவும். ஸோ எக்ஸ் ஃபார்முலா தட் இஸ் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டெல்டா 1 பை டெல்டான்னு எழுதலாம். அதர்வைஸ் டெல்டா எக்ஸ் பை டெல்டான்னு எழுதலாம். ஸோ ரெண்டுமே எழுதி வைங்க ஃபார்முலா. ஓகே, அது நம்பர் 1. நம்பர் 2 y மீன்ஸ் டெல்டா 2 பை டெல்டா எழுதலாம். அதர்வைஸ் டெல்டா சஃபிக்ஸ் y பை டெல்டா எழுதலாம். எல்லாமே சஃபிக்ஸ். நம்பர் 3 z ஈக்குவல்ஸ் டெல்டா 3 பை டெல்டான்னு எழுதலாம். அதர்வைஸ் டெல்டா z பை டெல்டான்னு எழுதலாம். தட்ஸ் ஆல் ஃபார்முலா. ஸோ அவங்க தான் எல்லாத்துக்குமே டினாமினேட்டர் டெல்டா தான். நியூமரேட்டரில் எக்ஸ்னா எக்ஸ் வரும் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. ஒய்னா ஒய், ஜெட்னா ஜெட் அதர்வைஸ் 3. ஸோ உங்களுக்கு இந்த ஃபார்முலா இப்போ யூஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக இந்த யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சப்போஸ் கொஸ்டினில் இதையும் வச்சு கொடுப்பாங்க. ஸோ தெரியாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுனால காலம் நம்பர் அதர்வைஸ் காலம் நேம். ஸோ XY Zங்கிறது காலம்ஸோட நேம்ஸ். ஸோ அல்ஃபபெட்ஸில் 1 2 3ங்கிறது காலமோட நம்பர்ஸ். ஃபஸ்ட் காலம் செகண்ட் காலம் ரீப்ளேஸிங் தட். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு எப்பயும் போல் டிட்டர்மினன்ட் கால்குலேட் பண்ணி இதில் போட்டு டிவைட் பண்ணி எழுதணும். தட்ஸ் ஆல். ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் தென் ஈஸியஸ்ட் ஒன். ஓகே, ஸோ எக்ஸசைஸ் 1.4ல ஆக்சுவலாக நார்மலாக XY இருந்தால் யூ ஜஸ்ட் டேக் யுவர் ஈக்குவேஷன் ஆஸ் இட் இஸ் அண்ட் தென் டூ. ஆனால் 1/x 1/y 1/z வேரியபிள்ஸ் இந்த டினாமினேட்டரில் இருந்துச்சுன்னா அது நம்ம போட முடியாதனால 1/x-ஐ ஏன்னு எடுப்போம், ஸ்மால் ஏ. 1/y-ஐ பின்னு கன்சிடர் பண்ணுவோம், 1/z-ஐ சின்னு கன்சிடர் பண்ணிவிட்டு உங்கள் ஈக்குவேஷன் இப்போ என்ன ஆகிடும், ஏபிசியில் மாறிடும். பட் நார்மல் ஈக்குவேஷன் மாதிரி ஆகிடும். 1/ல வராது. யூஸ்வலாக போடுற மாதிரியே போடணும். பட் டெல் எக்ஸ்னு எழுதாமல் டெல் ஏ. அதனால தான் உங்களுக்கு அந்த ஏபிசி ப்ராப்ளம் வந்தால் 1 2 3 இப்போ கொடுத்துட்டாங்க.
ஸோ del 1 del 2 del 3 கண்டுபிடிச்சிட்டு வர ஆன்சர் உங்களுக்கு ஏபிசி, தட் இஸ் நாட் அ XYZ. ஏபிசியில் மாற்றினால உங்கள் ஈக்குவேஷனுக்கு என்ன ஆன்சர் வரும், ஏபிசிக்கு தான் வரும். அதை யூ ஆர் ரைட்டிங் இந்த ரெசிப்ரோக்கல் தட் இஸ் XYZ. அவ்வளோதான், சிம்பிள் வே. கன்சிடர் பண்ணணும், லாஸ்ட்டில் மாற்றி எழுதணும். ஃபஸ்ட்டில் கன்சிடர் பண்ணிடணும், லாஸ்ட்டில் ஏபிசிக்கு ஆன்சர் வரும். யுவர் ஏபிசியை ஜஸ்ட் யூ ஆர் ரைட் இந்த ரெசிப்ரோக்கல் ஃபார்மேட்னா தட் இஸ் யுவர் XYZ. தட்ஸ் ஆல். ஸோ 4th போடுறேன், அதை ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் செகண்ட் போட்டுக்கலாம். பட் செகண்டில் என்னென்னா 1/x இருக்குது, ஒய் வந்து அப்படியே இருக்குது. மிஸ் என்ன பண்ணணும்னா y ஈக்குவல் டு பின்னு அப்படியே எடுத்துக்கணும். ஸோ ஜஸ்ட்டு ஏ வந்து 1/x, பி வந்து ஒய் வந்து இருக்கனால ஒய் அப்படியே சும்மா பின்னு எடுத்துக்கும். ஸோ இருந்தால் எல்லாமே ஏபியில் இருந்தால் கரெக்டாக ஈஸியாக இருக்குங்கிறனால ஃபைனலாக ஏக்கு வந்து ஏவை வந்து எக்ஸாக மாற்றுறப்ப ரெசிப்ரோக்கலாக மாற்றணும். பட் ஒய்யை மாற்றக்கூடாது. ஒய் நம்ம நார்மலாக தான் ஒய் ஈக்குவல் டு பின்னு போட்டோம்ல. ஸோ பியோட ஆன்சர் ஜஸ்ட் ரைட் ஆஸ் இட் இஸ் யுவர் ஒய். ஸோ எப்படி நான் 4th போகிறேனோ அதே சேம் வே நீங்கள் போட்டுக்கோங்க, சரியா? ஸோ 2 cross 2ல் ஒன்று போடணும்ல. ஸோ செகண்ட் அப்போ போட்டுறேன், செகண்ட் 4th. ஓகே, ஒரு செகண்ட் சம் question 3/x plus 3/x plus 2y exercise 1.4 ஆகும். ஓகே, 3/x plus 2y is equal to 12. 2/x plus 3y is equal to 13. 13. Okay, here given two equations. First of all, the equation not in the proper format. அதாவது வேரியபிள் வந்து ரெசிப்ரோக்கலாக இருக்கக்கூடாது, டினாமினேட்டரில் இருக்கக்கூடாது, 1/, ஃபார்மேட்டில் இருக்கக்கூடாது. நம்பர் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 இருக்குது மிஸ், கீழே x/2 இருக்குன்னா தட் இஸ் நாட் த ப்ராப்ளம். இப்போ x/2 இருக்குது மிஸ்னால் அப்போ போய் ஏபிசியில் மாற்றிட்டு இருக்கக்கூடாது, டினாமினேட்டர் தான் பார்க்கணும். டினாமினேட்டர் நம்பர் பிரச்சனை இல்லை, எல்சிஎம் எடுப்பீங்க. எல்சிஎம் எடுத்து சாதாரணமாக இந்த நம்பர் அங்கே மாற்றிட்டு ஈக்குவேஷனை நார்மல் ஆக்கிடுவீங்க. பட் நமக்கு வேரியபிள் என்னது, வேரியபிள் இந்த நியூமரேட்டரில், டினாமினேட்டரில் கான்ஸ்டன்ட் இருந்தால் பிரச்சனை இல்லை, அது வந்து எல்சிஎம் எடுக்கணும். அந்த நம்பர் அந்த சைடில் ரைட் சைடில் மாற்றிட்டிங்கன்னா உங்கள் கான்ஸ்டன்ட் மட்டும் மாறும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷனை ஃபார்மேட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல். பட் டினாமினேட்டரில் வேரியபிள்ஸ்னால் அல்ஃபபெட்ஸ் இருக்கக்கூடாது, இருந்தால் 1/, ஃபார்மேட்டில் மாற்றுவோம். இப்போ கன்சிடர் பண்ணும் ஃபஸ்ட்டு. லெட் 1/x இஸ் a, 1/y இல்லை. ஸோ ஒய்யவே நான் பின்னு மாற்றிக்கிறேன். ஏன்னா எனக்கு இருந்தால் ரெண்டுமே ஒரே ஆல்ஃபபெட் ஃபார்மெட்டில் இருக்கணும், ஒன்று XYZ இல்லை ABC. ஸோ சில புக்ஸில் வந்து இல்லை கைடில் நம்ம போடுவாங்க என்னென்னா ஒய் அப்படியே வச்சுக்குவாங்க, ஒய்னு போடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏ இருக்கும், ஒன்று ஒயில் இருக்கும். ஸோ அது நமக்கு அந்த கன்ஃபியூஷன்ஸ் வேணாங்கிறதுனால ஒன்று XYZ இல்லை ABC. ஸோ வெறும் ஒய்யை கூட நீங்கள் பின்னு எழுதிக்கலாம், நம்ம கன்சிடரேஷன் தான். நான் எப்பவுமே இப்படி தான் போடுவோம், சரியா? டீச்சர்ஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறேன். ஆனால் சில புக்ஸில் போட்டிருப்பாங்க ஏன்னா ஒய்யாகவே இருக்கும், ஏன்னா ஒயில் சேஞ்சஸ் இல்லை அப்படிங்கிறதுனால அப்படியே மூவ் பண்ணலாம், நாட் அ மேட்டர். பட் ஆனால் ஒரு ஃபார்மேட் நமக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால ஏபிசி, அதர்வைஸ் XYZ. ஸோ இப்போ நான் ஒய் வந்து ஒய் தான் இருக்குது, ஏ மாத்திரன்னா ஒரு ஃபார்மேட்காக மாத்திரம். தட்ஸ் ஆல். ஸோ ரீப்ளேஸ் ஹியர் 3, இந்த 1/xக்கு பதிலாக ஏ இருக்கிறியா? 1/x, 3 into 1/x, இஸ் இட் கரெக்ட்? 3 1/xக்கு வர ஏ plus 2b equals 12, first equation. Next 2 1/xக்கு பதிலாக ஏ plus 3b equals 13. This is your second equation. So now write your delta. Delta is determinant தான் போடணும், மறக்காம போடணும். So coefficients மட்டும் எழுதிக்கோங்க. 3 2 2 3. So 9 minus 4, it is 5 not equal to 0. இங்கேயும் not equal to 0ங்கிறத insist பண்ணணும். So Cramer's rule also applicable for that. Delta not equal to 0 nara it is applicable. Therefore Cramer's rule is applicable-ங்கிறத எழுதணும். அங்கே என்ன எழுதுவோம், இன்வர்ஸ் சொல்லுவோமா? இந்த Cramer's rule is applicable. அப்படின்னு எழுதும் அந்த லைன் டெஃபினட்டா. ஸோ Cramer's rule is applicable எழுதிட்டு இப்போ டெல்டா ஓவரா, இப்போ டெல்டா 1. டெல்டா 1 என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு காலமை மட்டும் எடுத்துட்டு இதை போடணும். 12 13 2 3. Calculate this. 12 into 3 12 24 36 minus 12 13 into 2 26. So that is 10. The same way delta 2. Delta 2 means second covered here. See, delta 2 means first column அப்படியே தான் எழுதுவோம், second column replace பண்ணோம் 12 13. So இங்க 39 minus 12 into 2 24. Yes, 9 minus 4 5, 3 minus 2 1. So 15. அவ்வளவுதான், நமக்கு ரெண்டு தான், 2 cross 2 நால only 2 in this cases. So therefore by Cramer's rule எழுதி ஃபார்முலாவை எழுதணும்.
What is the grammar rule? X is del 1 by del. That is del 1 answer is 10 by del load answer is 5. So that is 2 your answer. Okay. Next y. Del 2 by del. Del 2 by Del. del. That is del 2 answer is 15. 15 by 5 that is 3. 3. This is your answer. Therefore x equals 2, y equals 3. But in our case xyz கிடையாது இது. ஏன் xyz எழுதக்கூடாது சொன்னா முன்னாடி கேட்கணும்ல அப்போ கொஸ்டின் ஏன் மிஸ் xy எழுதுறீங்க. உங்க ஈக்குவேஷன் என்னவோ அதை தான் எழுதணும். சொல்லியிருக்கேனா? என்ன எழுதணும்? அதுதான். என்ன ஈக்குவேஷன் எந்த ஈக்குவேஷனுக்கு போடுறீங்களோ அதை தான் இந்த இடத்துல எழுதணும். புரியுதா? அதை கேட்கணும். அப்போ என்ன எழுதணும்? ஏ. இருக்குல்லையா? ஸோ ஏபி தான் வரணும். உங்கள் ஈக்குவேஷன் என்னவோ அதுதான். ஸோ இங்கே 1 பிரச்சனை இல்லை, 1 2ங்கிறதுனால 1 எப்பவுமே 1 தான். ஸோ பின்னு எழுதணும். உங்கள் ஆன்சர் வந்து ஏபி தான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறது. ஏபியோட ஆன்சர் இது மறக்காமல் பண்ணணும். ஸோ ஏபி இஸ் நாட் அவர் ஒரிஜினல் வேரியபிள் இன் அவர் கொஸ்டினை பாருங்கள். அது ஏபி நம்ம ஒரிஜினல் கிடையாது. therefore எக்ஸ்னு எழுதுறப்ப இந்த ரெசிப்ரோக்கல் ஃபார்மெட்டு. ஒய்க்கு அதே மாதிரி ரெசிப்ரோக்கல் பண்ணுற மிஸ் பண்ணக்கூடாது. ஒய் இஸ் பி தான். புரியுதா? இது இங்கே மாற்றும் ஆரோம் இப்படி மாற்றி எழுத வச்சுட்டேன். எப்படி ஏ இஸ் 1 by x. இதை கூட இங்கே எழுதி வச்சுட்டா பெட்டர். ஏ இங்கே வருது, எக்ஸ் இங்கே போகுது. அப்போ ஏ ஈக்குவல் டு 1 by x. சரியா? அப்போ எக்ஸ் வேணும்னா எக்ஸ் ஈக்குவல்ஸ் எக்ஸ் இங்கே போகுது. ஓகே 1 by a. ஸோ 1 by x இஸ் ஏனா ஏவையும் எக்ஸையும் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 by a எழுதி வச்சிட்டிங்கன்னா இங்கே எழுதுறப்ப ஈஸியாக இருக்கும். எக்ஸ் ஈக்குவல்ஸ் ரெசிப்ரோக்கல். ஒய்யை பண்ணக்கூடாது. ஒய்க்கு வந்து பி தான். ஸோ பி ரைட் ஆஸ் இட் இஸ். திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஸோ யூஸ்வலாக போடுறது தான் என்ன பண்ணுவோம்னா 1 by x 1 by y 1 by z ஏபிசியில் மாற்றிட்டு சாதாரணமாக போடுவோம். பட் மறக்காமல் இங்கே ஏபிசிங்கிறத எழுதணும். என்ன ஈக்குவேஷனில் வேரியபிள் இருக்கோ அதுதான் உங்கள் கிராமர் ஸ்கூலில் வரணும். புரியுதா? அது வந்துடும். ஆனால் அது நம்ம ஒரிஜினல் வேரியபிள் கிடையாது. கொஸ்டினை பார்த்தா தெரியும். எக்ஸ் பை ஜெட்டில் இருக்கும். அப்போ ரெசிப்ரோக்கலில் எழுதணும். ஸோ இங்கே ஒன்றே தான் ரெசிப்ரோக்கலில் இருக்குது. ஸோ எக்ஸ் மட்டும்தான் ரெசிப்ரோக்கல். அதனால் அதை மட்டும் தான் நான் ரெசிப்ரோக்கலாக மாற்றுறேன். ஒய் வந்து ரெசிப்ரோக்கலில் இல்லை. ஸோ ஐ எம் ரைட்டிங் டேரக்ட்லி. அப்படியே தான் எழுதணும். சப்போஸ் ஒய்க்கு இந்த இடத்துல கொடுப்பாங்க 1 by yன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ இந்த இடத்துல நீங்கள் ரெசிப்ரோக்கலில் மாற்றணும். கிளியர்? டேக் யூ மினிட்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.4ல 4th sum. What is the fourth question? 3 by x 3 by x minus 4 by y minus 4 by y minus 2 by x z minus 2 by z minus 1 equals minus 1. equals சொல்லலாம். minus 1 equals 0. Okay. So 1. நீங்க எழுதுறத சேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகேயா? ஸோ the constant should be in the left side, right side தான். அவங்க வந்து நம்மளை செக் பண்ணுறதுக்கு நம்ம மாடிஃபை பண்ணி எழுதுங்கிறதுனால கொடுப்பாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து எழுதுறப்ப கொஷின்ஸ் கரெக்டாக இருக்கா, கான்ஸ்டன்ட் ஷுட் பி இந்த ரைட் சைடான்னு பார்த்துக்கோங்க. இருந்தால் அப்படியே எழுதிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கொஷின் அப்படியே மாடிஃபை பண்ணி எழுதிடணும். ஸோ இந்த கொஷின் -1 இவர் லெஃப்ட் சைடும், கான்ஸ்டன்ட் யூ ஜஸ்ட் பிரிங் த ரைட் சைட். தட்ஸ் ஆல். அப்போ +1 ஆகிடும். நெக்ஸ்ட் 1 by x plus 2y 2 by y plus 1 by z minus 2 equals +2. -2 வருதா? ஸோ -2 equals 0 இருக்கு. ஸோ ஐ எம் ரைட்டிங் இந்த +2. நெக்ஸ்ட் 2 by x minus 5 by y minus 4 by z is equal to 1 minus 1. ஸோ இங்கே +1 இருக்கு இல்லையா? அவங்க கொஷினில் +1 இருக்கு. ஐ எம் பிரிங்கிங் ரைட் சைட். ஸோ -1. ஸோ தீஸ் சைன்ஸ் செக் இட் ஒன்ஸ் அகெயின். any other mistake is there or not? These two minus, is it correct? So in the equations are first consider one. So 1 by x is a, 1 by y is b, 1 by z is c. First இங்க மூணுமே reciprocal தான் இருக்கு, denominator தான் இருக்கு. So consider abc. Write in the equations in the format of 3a minus 4b minus 2c equal to 1. இதான் இப்போ உங்களோட first equation. Number 2, a plus 2b plus c equals +2. Number 2. Number 3, 2a minus 5b minus 4c equals -1 is 3. எழுதிட்டு இதுக்கப்புறம் டெல்டா. ஸோ டெல்டா போடணும்னா டிட்டர்மினன்ட் அப்படியே இதை எழுதணும். என்ன எழுதணும்? கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் எழுதணும். ஸோ 3 minus 4 minus 2
1 2 1 2 minus 5 minus 4 இருக்குல்லையா? இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். டெல்டா போட்டோன்னே டிட்டர்மினன்ட்டோட வேல்யூவை மாற்றணும். ஸோ பண்ணு ஃபர்ஸ்ட் காலம் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம் 3. ஸோ ஃபர்ஸ்ட் காலம் யூஸ் பண்ணால் இது இல்லையா? 2 1 minus 5 minus 4. நெக்ஸ்ட் மைனஸ் இங்கே ஒரு -4 புரியணுங்கிறதுனால ஸ்டெப்ஸ் போட்டிருக்கேன். மைனஸ் பொசிஷன் சைன் நம்பரோட மைனஸ் ஒரு 4. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் மிஸ் பண்ணால் ஃபர்ஸ்ட் ரோ லாஸ்ட் ரோ 1 1 2 4 2 எஸ் 2 minus 4 சைன் மிஸ் பண்ணக்கூடாது. ப்ளஸ் ஆக்சுவலாக ப்ளஸ் இந்த நம்பரோடது -2. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் மிஸ் பண்ணிட்டு எழுதணும் 1 2 2 minus 5 எஸ் இருக்குல்லையா? ஸோ இப்போ வேல்யூவாக மாற்றணும். ஸோ 3 it is -8 it is -5 ஸோ ரைட் +5 சரியா? இதுக்கு ஸ்டெப்ஸ் போடாதீங்க, ஸ்டெப்ஸ் இழுக்காதீங்க. +4 minus and minus +4 here -4 it is -2 here plus into minus -2 minus 4 yes here -5 இங்கே மேலே போகிறப்ப -4. ஸோ யூஸ்வலாக கீழே வரப்போ அப்படியே எழுதுவோம் மல்டிப்ளை பண்ணி, மேலே போகிறப்ப மல்டிப்ளை பண்ணிவிடுங்க, அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட் சைனில் எழுதிடுவோம். ஸோ இங்கே எழுதுனா சேம் சைன் இல்லையா? ஆப்போசிட் டிஃப்ரெண்ட் சைன்னா சப்ராக்ஷன் கிரேட்டஸ்ட் நம்பர் போட்டுட்டு கிரேட்டஸ்ட் நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பர் சப்ராக்ட் பண்ணும். ஸோ இங்கே அதே மாதிரி சேம் சைனா சைன் போட்டுட்டு ஆட் பண்ணணும். இங்கேயும் சேம் சைன் சைன் போட்டுட்டு ஆட் பண்ணணும். ஸோ -9 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -24 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 18. ஸோ சேம் சைன் இது ரெண்டே பண்ணிட்டு பண்ணாலும் சரி, இதை நீங்கள் பண்ணால் ஈஸியாக இருக்கும்னா கூட பண்ணலாம். இது ரெண்டை பண்ணால் ஈஸியாக இருக்கும், மிஸ் சப்ராக்ஷனாக நம்பர் சின்னதாகிடும், அப்படியே பண்ணலாம். ஸோ -9 ஸோ டிஃப்ரெண்ட் சைன் கிரேட்டஸ்ட் நம்பர் சைன் போட்டு சப்ராக்ட் பண்ணணும். இது ஒரு 2 இங்கே ஒரு 4 6. ஸோ -15 not equal to 0. therefore Cramer's rule is applicable எழுதிடு. ஸோ Cramer's rule is applicable எழுதிட்டு இப்போ del 1 means இந்த டெல்டாவில் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் மட்டும் தூக்கிட்டு 1 2 -1 போடணும். ஸோ 1 2 -1 போட்டுட்டு -4 2 -5 -2 1 -4 இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ டிட்டர்மினன்ட் 1 இதுக்கு ஃபர்ஸ்ட் காலம் மிஸ் பண்ணால் இந்த பாக்ஸ் 2 1 -5 -4 செகண்டுக்கு மைனஸ் ஒரு மைனஸ் ப்ளஸ்ஸாக போட்டுட்டு எனக்கு புரியலன்னா நீங்கள் அப்படியே ஒரு ஸ்டெப் போட்டு போடலாம். -4 ஸோ -4 +4 ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் வரும். 2 1 -1 -4 ப்ளஸ் -2 2 2 -1 -5 வேல்யூ கண்டுபிடிங்க. இது டேரெக்டாக போடாதீங்க, இது போட்டு தான் போடணும் சரியா? ஸோ 2 -8 இங்கே +5. ஸோ +4 இன்ட்டு -8 +1 இங்கே -2 -10 +2 இங்கே போடுறப்ப -3 4 இன்ட்டு -7 2 இன்ட்டு -8 கரெக்டா? ஸோ -3 இதை ஆட் பண்ணிடாதீங்க, இன்ட்டு தான் ஃபஸ்ட்டு. ப்ளஸ் இன்ட்டு -28 எஸ் ப்ளஸ் 16. இது ரெண்டையும் பண்ணிட்டு இதை பண்ணலாம், இதை பண்ணாலும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை பண்ணிங்கன்னா இது ரெண்டையும் -3 இது ரெண்டையும் பண்ணுறேன். ஸோ கிரேட்டஸ்ட் நம்பர் சைன் -28 அதாவது 8 - 6 2 2 - 1 1. ஸோ ரெண்டையும் சேர்த்தா -15. ஸோ del 1 -15 எப்பவுமே அப்படி எழுதி பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நமக்கு தேடாமல் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் டெல்டா வேல்யூவை பாக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே பாக்ஸ் பண்ணிடணும், அங்கங்கே நமக்கு பேஜ் திருப்பி திருப்பி பார்க்குறப்ப செக் பண்ணுறப்ப ஈஸியாக. இப்போ டெல்டா 1 இஸ் ஓவர். ஸோ டெல்டா 2 மீன்ஸ் second column ஸோ டெல்டா 2 மீன்ஸ் செகண்ட் காலம் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் காலம் 3 1 2 செகண்டை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுங்க 1 2 -1 third right as it is -2 1 -4 here plus minus plus. So change பண்ணா 3 in the box 2 1 -1 -4 minus 1 இந்த பொசிஷன் ஓட சைடு இது இதோட இந்த பாக்ஸ் வரும் ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட் 1 1 2 -4 next just it. So இங்க வந்து செகண்ட் எடுத்துப்போம் தேர்ட். ஸோ இந்த பாக்ஸ் 1 2 2 -1. ஸோ
So do it now. 3, it is minus 8 plus 1, minus 1, minus 4, minus 2, minus 2, minus 1, minus 4, yes. So 3 into minus 7, minus 6, correct? Minus 2 into minus 5. Here minus 21 plus 6 plus 10. So it is minus 21 plus 16. So minus 5. Okay. Is it correct? So delta 2 is minus 5. Box go. In the same way delta 3. That is third column. 3, 1, 2, minus 4, 2, minus 5. minus 5. 1, Third column 1, 2, minus minus 1. 2, Plus, minus, plus. So apply panna 3, 3. 2, First in the box. 2, 2, minus 5, minus 1. Minus, minus 4, plus 4. So first to last two. 1, 2, 2, minus 1. Plus 1. In the box. 1, 2, 2, minus 5. So apply panna 3 into minus 2, minus 2, plus 10, plus 10, plus 4, minus 1, minus 4, plus 1, minus 5, minus 4. So here 3 into 8, here minus 5, here 1 into minus 9. So இது 24 minus 20 minus 9. It is 24 minus 20, it is 4. 4 minus 9 minus 5. Your del 3 is minus 5. Very clear? So del 1, del 2, del 3. After that only you are just applying your Cramer's rule. So delta value is minus 15, delta 1 is minus 15, delta 2 is minus 5, delta 3 also minus 5. So all the values already we found. So now our aim is by the Cramer's rule. What is the formula, ma? del By Cramer's rule, del is equal to del 1 x is delta 1 by delta, y is delta 2 by delta, z is delta 3 by delta. but in our question x, y, z are ABC. ABC க்கு தான் சேஞ்ச் பண்ணிருக்கோம். அப்ப என்ன எழுத கூடாது? x, y, z னு எழுத கூடாது. ஒரு கிளியர். சோ உங்க என்ன ஈக்குவேஷன்ல வேரியபிள்ஸோ அத தான் யூஸ் பண்ணணும். சோ ABCங்கிறது ஜெனரல். ஆமா. இப்போ நமக்கு என்ன இருக்கு? இங்க 1 2 3 பிரச்சனை இல்ல. சோ ABC னு எழுதிட்டு find your ABC after that you change in the reciprocal format of the x, y, z. சோ ABC க்கு ஆன்சர் எழுத போறோம். இப்போ டெல்டா 1 ஓட ஆன்சர் minus 15 by minus 15. Same number, sign also same. So 1. So my delta 2 is minus 5 by minus 15. Sign cut பண்ணிடலாம். So இதுல 1, இதுல 3. 1 by 3. Delta 3 is minus 5 by minus 15. இது minus minus cancel ஆயிடும். 1 by 3. So this is not our original. These are the ABC only. So அப்ப x, y, z க்கு therefore x னு மாத்துறப்ப 1 by a, y னு மாத்துறப்ப 1 by b, z னு மாத்துறப்ப 1 by c. So இப்போ இந்த 1 by c னா இந்த values அப்படியே ரெசிப்ரோக்கல்ல எழுதப்போம். a ஓட ஆன்சர் 1 by 1, that is 1 தான். So 3 y ஓட ஆன்சர் 1 by அப்ப 3. ஒரு ஸ்டெப் போடலாம் பட் அது எண்ணிடல. So z க்கு 1 by c னா c வந்து 1 by 3. So 1 by 3ங்கிறது 3 c-ங்கிறது 1 by 3. அப்போ 1 by c-ங்கிறது 3. அப்படியே ரெசிப்ரோக்கலாக எழுதணும், அவ்வளோதான். 1 வந்து 1 by 1 1 தான். ஸோ 1 by 3 னா 3 எழுதணும், 1 by 3 னா 3 எழுதணும். ஸோ இதுதான் எக்ஸ் ஒய் ஜெட். கிளியர்? ஸோ எக்ஸ் ஒய் ஜெட்டில் ஏபி இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் டினாமினேட்டரில் வேரியபிள்ஸ். ஸோ ரைட் கேர்ஃபுல்லி டினாமினேட்டர். சப்போஸ் 1 by 2 எக்ஸ் by 2 ஒய் by 3 அப்படி கொடுப்பாங்க, அப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் கொஷின் எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா இது நாட் ஆமாம்
இட் இஸ் நாட் அ ரெசிப்ரோக்கல் ஃபார்மேட், நம்பர் தான் இருக்குது, அது எல்சிஎம் எடுத்துடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும் மிஸ்னா இதை நான் ஈக்குவேஷன் ஃபார்மேட் மாற்றுறதுக்கு எல்சிஎம். ஸோ 2 3 2னா 2 × 3 தான் எல்சிஎம். இஸ் இட் கரெக்ட்? டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ். இங்கே 2 இருக்குது, அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 இருக்குது, 2ஆல் பண்ணுங்க. இங்கே 2 இருக்குது, 3ஆல் பண்ணுங்க. ஓகே, ஸோ 3x + 2y + 3z இட் இஸ் 6. ஸோ இந்த சைடு போகிறப்ப 2 × 6 12. ஸோ இப்போ உங்கள் ஈக்குவேஷன் இதுதான் 1. 3x + 2y + 3z = 12 எடுத்துட்டு யூஸ்வலாக போடணும். இப்போ அது நார்மலாக தான் இருக்குது, இதில் எந்த இஷ்யூஸும் இல்லை. நீங்கள் 1/லாம் மாற்றுற வேலை இல்லை. ஸோ டினாமினேட்டரில் நம்பர், அதுவும் ஃப்ராக்ஷன் தான். பார்த்தோட ஃப்ராக்ஷன் தான் மாற்றக்கூடாது. ஃப்ராக்ஷனுங்கிறது மேட்டர் இல்லை, நம்பராக இருந்தால் எல்சிஎம் எடுத்து நார்மல் ஆக்கிடுவோம். ஸோ கான்ஸ்டன்ட் மட்டும் தான் மாறும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஈக்குவேஷனுக்கு தான் நீங்கள் இப்போ இது எல்லாமே மூவ் பண்ண போகிறீங்க. இங்கே வந்து என்னென்னா உங்கள் வேரியபிள்லேயே வந்து வேரியபிளே டினாமினேட்டரில் இருக்கும். எப்படி இருந்துச்சு? 1/x 2/x 3/y 7/zனா யுவர் வேரியபிள்ஸ் இந்த டினாமினேட்டர். வேரியபிள்ஸ் டினாமினேட்டரில் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் 1/x-ஐ a, 1/y-ஐ b, 1/z-ஐ cன்னு எடுத்தால் இப்போ ஏபிசியில் உங்கள் ஈக்குவேஷன்ஸ் மாறிடும். இப்போ நீங்கள் போடுறது எல்லாமே ABC = del1/del, del b வந்து del2/del, c வந்து del3/del. இப்போ கிடச்சிருக்கிற ஆன்சர் வந்து ஏபிசி. ஏன்னா என் ஈக்குவேஷன் ஏபிசி, எனக்கு வந்த ஆன்சர் ஏபிசியில் தான் இருக்கும். ஆனால் ஒரிஜினல் ஈக்குவேஷன் ஏபிசி கிடையாது, XYZ. நம்ம தான் ரெசிப்ரோக்கல் டஃப்பாக இருக்குங்கிறதுனால அந்த மாதிரி கன்சிடர் பண்ணுறோம். இப்போ கன்சிடர் பண்ணது திரும்ப ஆப்போசிட், அதாவது ரெசிப்ரோக்கலாக ஆன்சர் அடிக்கணும். ஏபிசிக்கு வந்த ஆன்சர் அப்படியே ரெசிப்ரோக்கலில் XYZக்கு வரும், அவ்வளோதான். உங்களுக்கு 2 வந்தால் 1/2 வரும், 7னா 1/7. ஸோ அது மாதிரி ஆப்போசிட்டாக வரும். இங்கே நமக்கு 1 1/3 1/3 இருந்துச்சு, அதனால் 1 3 3ன்னு வந்துருக்கு. இருக்குல்லையா? ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆன் திஸ் மாடல் பிகாஸ் வேரியபிள்ஸ் இந்த டினாமினேட்டர் ஃபார்மேட்னால இது இம்பார்ட்டன்ட். ஓகே.